தயாரிப்பாளர் தனஞ்சயன்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. அதாவது தமிழ் சினிமாவோட 1000 கோடி திரைப்படமாக எந்த படம் இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவர் தலைவரோட கூலி மற்றும் ஜெயிலர் 2 இந்த படங்களுக்கு தான் 1000 கோடி வசூல் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு பேசியிருந்தார். புஷ்பா இப்போ தமிழ் சினிமா அந்த 1000 கோடி வரவே இல்லை. எப்போதான் வரும்? கூலி வரும், கூலி வந்துடும், கூலி வரலாம், ஜெயிலர் வரலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொன்னார். இப்போது நிறைய படங்கள் பேன் இண்டியா படமாக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. ஆனால் அது எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகுது. அதுக்கு தமிழ் படம் எடுக்கிறோன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலாம். பேன் இந்தியாவுக்கு அந்த கான்செப்ட் அமையணும். அப்போ தான் அது பேன் இண்டியா படமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கூலி மற்றும் ஜெயிலர் 2 இந்த படங்கள் தான் 1000 கோடி வசூல் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பேன் இண்டியா கான்செப்ட் அமையாமல் நான் பேன் இண்டியா படம் சொல்றதுல வேஸ்ட். ஸோ என்னை பொறுத்தவரையும் தமிழ் சினிமாவில் அதுக்கான வாய்ப்புகள் கூலியில் இருக்கு, ஜெயிலரில் இருக்கு. இதெல்லாம் ஏன்னா பேன் இண்டியா படங்களாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விஜய் அவர்களோட ஜனநாயகன் திரைப்படம் ஒரு பொலிட்டிக்கல் படம். அது இங்கே உள்ளவங்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும். அந்த படத்துக்கும் 1000 கோடி வசூல் பண்ணுற வாய்ப்பு கிடையாது. ஜனநாயகன் ஒரு பொலிட்டிக்கல் படமா இங்க இருக்கிற ஒரு படமா வரும்போது அதுக்கான பொசிஷனும் பண்ண மாட்டார். ரெண்டாவது வரமாட்டார் விஜய் சார் அங்கே நார்த் இந்தியாவில் ப்ரொமோஷன். ஸோ விஜய் மற்றும் அஜித் அந்த ரேஸ்லேயே இல்லை. இப்போதைக்கு கூலி படத்துக்கு தான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த படம் 1000 கோடி வசூல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சூப்பர் ஸ்டார் தான் அந்த 1000 கோடியை தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு தயாரிப்பாளர் தனஞ்சயன் பேசியிருந்தார். விஜய் சார், அஜித் சார் அந்த ரேஸ்லேயே இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கூலியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த படம் ஒரு 1000 கோடி படமாக பண்ணி ஒரு பிரேக் த்ரூ நம்ம தமிழ் சினிமா கொடுக்க தான் எதிர்பார்க்க.